2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை அக்டோபர் 10ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அரசாங்கம் தாக்கல் செய்யும் என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. முன்னதாக மடானி பொருளாதாரத்தின் முன்னுரிமைகளுக்கு ஏற்ப பொதுமக்கள் மற்றும் பங்குதாரர்கள் மூலம் பெறப்பட்ட கருத்துக்களை, குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம், மக்களின் நல்வாழ்வு மற்றும் மேம்பட்ட நிர்வாகத்திற்கு நேரடியாக பங்களிக்கும் கருத்துக்களை 2026 பட்ஜெட்டில் இணைப்பதில் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்று நிதி அமைச்சு அதன் பட்ஜெட்டுக்கு முந்தைய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மடானி பொருளாதாரத்தின் தொலைநோக்கு பார்வையை உணர்தல், நிதி மீள்தன்மையை மீட்டெடுப்பது, நாட்டின் பொருளாதார அடித்தளங்களை வலுப்படுத்துவது மற்றும் மக்களின் கண்ணியம் மற்றும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டதாக பட்ஜெட் அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 பட்ஜெட் மடானி பட்ஜெட் வரிசையின் 4வது பட்ஜெட் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசிய செவிலியர்கள் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிய அனுமதிப்பதற்கு மலேசிய அரசு ஊழியர்கள் சம்மேளனமான கியூபெக்ஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பல உள்ளூர் செவிலியர் பட்டதாரிகள் இன்னும் நிரந்தர அல்லது ஒப்பந்த நியமனங்களை பெறாததால் இந்த திட்டம் பொருத்தமற்றது என்று அதன் தலைவர் டாக்டர் அட்னான் மாட் தெரிவித்துள்ளார். படிப்பை முடித்த பல செவிலியர் பட்டதாரிகள் இன்னும் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். சிலர் 8 மாதங்கள் வரை எந்த சலுகைகளும் இல்லாமல் காத்திருக்கிறார்கள் என்று அவர் நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். உள்ளூர் செவிலியர்கள் சுகாதார அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட கடுமையான தரநிலைகளின் கீழ் பயிற்சி பெறுகிறார்கள். மேலும் ஒப்பிடக்கூடிய பயிற்சி பெறாத வெளிநாட்டு செவிலியர்களை பணியமர்த்துவது பொது சுகாதார சேவைகளின் தரத்தை பாதிக்கலாம் என்று அட்னான் சுட்டிக்காட்டினார். பதவி உயர்வு மூலம் நியமன திட்டத்தின் கீழ் பட்டம் பெற்ற உள்ளூர் செவிலியர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அரசு மருத்துவமனைகளில் காலி இடங்களை நிரப்ப அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். தேசிய நலனுக்கு ஏற்ப பொதுத்துறை வேலைவாய்ப்புக்கான முன்னுரிமை மலேசியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் நாட்டின் கொள்கை கூறுகிறது என அவர் சுட்டிக்காட்டினார். உள்ளூர் செவிலியர்கள் மக்களின் கலாச்சார, மத மற்றும் சமூக உணர்திறன்களுக்கு நன்கு இணங்குகிறார்கள். இது உள்ளூர் மதிப்புகளின் அடிப்படையில் தொடர்பு மற்றும் சிகிச்சைக்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறினார். எனவே உள்ளூர் செவிலியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதை விரைவுபடுத்துவதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும், சுகாதார பணியாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான நீண்டகால யுத்திகளை உருவாக்கவும் கியூபெக்ஸ் அமைச்சை வலியுறுத்துவதாக அவர் கேட்டுக்கொண்டார். துணை பிரதமர் அமாட் ஜாகித் ஹமீடி சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை சிங்கப்பூருக்கு 2 நாள் அலுவல் பயணத்தை மேற்கொள்கிறார். அங்கு அவர் தேசிய தின அணிவகுப்பில் மலேசிய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கிராமப்புற மற்றும் பிராந்திய மேம்பாட்டு அமைச்சராகவும் இருக்கும் ஜாகிட் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் மற்றும் துணை பிரதமர் கான் கிம் யோங்கை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்புகள் இருதரப்பு ஒத்துழைப்பை பரிசீலித்து இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள உறவை வலுப்படுத்த பரஸ்பர ஆர்வமுள்ள விஷயங்களை பற்றி விவாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோலாலம்பூரில் வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவிருக்கும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரபலமான 4 உலகத் தலைவர்கள் மலேசியாவுக்கு வருகை புரிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அம்மாநாட்டில் பிரபலமான உலகத் தலைவர்கள் கலந்து கொள்வதால் ஆக்ககரமான விளைவுகள் கிடைக்கப்பெறும் சாத்தியம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உட்பட பல கலந்தாலோசனை பங்காளிகளையும் ஆசியான் அரசாங்க தலைவர்களையும் வரவேற்க தாங்கள் தயாராகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அவர்களை தவிர்த்து பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்க அதிபர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று கோடி காட்டப்பட்டுள்ளது. ஆசியான் உச்சநிலை மாநாட்டை ஏற்று நடத்துவதால் உலகமே மலேசியாவை தான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும். எனவே நாம் மிகுந்த பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 2026 சுக்மா போட்டியில் மீண்டும் சிலம்பம் விளையாட்டுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. நேற்று நடைபெற்ற சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இளைஞர் விளையாட்டு தொழில் முனைவோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது நஸ்வான் ஹலீமி கூறினார். சிலாங்கூர் மந்திரி பசார் டத்தஸ்ரீ அம்ரின் ஷாரி தலைமையில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். நேற்று முன்தினம் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ வெளியிட்டிருந்த தகவலில் சுக்மாவில் சிலம்பம் இடம்பெறாது என்று தெரிவித்ததை ஒட்டி இந்திய சமூகத்தின் பல்வேறு தரப்பினர் தங்களின் கண்டனங்களை பதிவு செய்தனர். இதன் தொடர்ச்சியாக நேற்றைய ஆட்சிக்குழு கூட்டத்தில் மீண்டும் சுக்மா போட்டியில் சிலம்பம் இடம்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இம்முறை சுக்மா போட்டி சிலாங்கூர் மாநிலத்தில் நடைபெறவிருக்கிறது.
கிள்ளான் இயல் இசை நாடக மன்றமும் கிள்ளான் மாவட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றமும் இணைந்து நடத்தும் 21ஆம் மாணவர் பண்பாட்டு விழா வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 6 மணி வரை கிள்ளான் சிம்பாங்கலிமா தமிழ் பள்ளியில் நடைபெற உள்ளது. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்வோடு மாணவர்கள் படைக்கும் நடனங்கள், நேரடி பின்னணி இசையுடன் பாடல்கள் பாடும் தனித்திறன் படைப்பு என வண்ணமயமாக இவ்விழா நடைபெற உள்ளது. நம் இளைய தலைமுறையினருக்கு மாணவ பருவத்திலேயே பண்பாட்டு உணர்வை ஊட்டி எதிர்காலத்தில் நன்மக்களாக உருவாக வித்திடும் ஓர் அரிய முயற்சி இது. பங்கேற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் உண்டு என்பதோடு அதிர்ஷ்ட குலுக்கிலும் பங்கு கொள்ள வாய்ப்பளிக்கப்படும். இந்த அதிர்ஷ்ட குலுக்கின் மூலம் லேப்டாப், ஸ்மார்ட் போன், டேப் போன்றவற்றை வெல்லும் வாய்ப்பும் உள்ளது. தொடக்கப்பள்ளி மற்றும் இடைநிலைப்பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைவரையும் அன்போடு அழைக்கின்றனர் ஏற்பாட்டு குழுவினர். பண்புமிக்க தலைமுறை உருவாக பாதைகளை பதிப்போம். வாருங்கள், மகிழ்ந்திடுங்கள், உற்சாகமாய் கொண்டாடுவோம் நம் பண்பாட்டு திருவிழாவை. இந்த விழாவிற்கு ஆதரவு நல்கி கரம் கோர்க்கிறது ஓம்ஸ் அறவாரியம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.